ரீசெண்டாக வெளியிடப்பட்ட இந்த பேங்கிங் அமெண்ட்மெண்ட் பில்ல ஆர்பிஐ ஒரு புதுவிதமான ஒரு ஏஐ நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது மூல் ஹண்டர் ஏஐ அப்படின்னு சொல்றது. இந்த மூல் ஹண்டர் ஏஐ அப்படின்னா என்ன, இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இது எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இதை வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேங்கிங்கான கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கனிஸ் ஸ்ரீனாலஜிக்ஸ் ஆப்பை வந்து விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திகை தீபத்தை வந்து முன்னிட்டு நம்ம ஆப்பில் எல்லா கோர்ஸுக்கும் ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். தீபம் அப்படின்னு நீங்கள் கோடை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த மூல் பேங்க் அப்படின்னு சொல்லி இது வராது, மூல் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது இந்த மூல் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூல் ஹண்டர் ஏஐ அப்படின்றத யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ இனோவேஷன் ஹப் தாங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்பிஐ இனோவேஷன் ஹப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த ஆர்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்பிஐயோட பார்ட், ஆர்பிஐல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வேணும், என்னென்ன ஆப் வேணும், என்னென்ன அவேர்னஸ் வந்து வேணும், இது எல்லாத்தையுமே இவங்க ஆர்பிஐ இனோவேஷன் ஹப் மூலம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்காக இந்த ஆர்பிஐ இனோவேஷன் ஹப் பெங்களூர் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மூல் ஹண்டர் ஏஐ அப்படின்றத வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மூல் பேங்க் அக்கௌண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். கண்டிப்பான முறையில் நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாருமே எங்க போயிட்டு இருக்கோம், ஒரு டிஜிட்டலுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும், நம்ம மணி டிரான்ஸ்ஃபரிங், எவ்ரிதிங் வில் பி டிஜிட்டல். அப்போ அந்த டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி போறப்ப அங்க வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய உருவாக்குது. கரெக்டுங்களா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இல்லீகலான விஷயங்கள் வந்து பண்றவங்க இருப்பாங்க, டெரரிஸ்டா இருப்பாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாக் மணி ஹோல்டர்ஸா இருப்பாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட்டை வந்து ஏமாத்தி சில பல பணங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மூல் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த மூல் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம தனியா கிரியேட் பண்ணிடலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்டை எப்படி சார் பேங்கே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவானா? அவன் கொடுக்க மாட்டான். இப்போ நான் வந்து எஸ்பிஐல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இல்லை நீங்கள் வந்து ஒரு கெனரா பேங்க்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணாமே விட்டுருவீங்க, இல்லை அந்த அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணாமே விட்டுருக்கும் போது அந்த அக்கௌண்ட்டை எப்படியாவது ஹேக் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா அன்யூஸ்டு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்து மூலம் இந்த சைபர் கிரைம் அட்டாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹேக் பண்ணி எடுத்து அது மூலம் இவங்க வந்து இல்லீகலாக மணி டிரான்ஸ்ஃபரிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நாட்டில் எவ்வளோ சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூல் பேங்க் அக்கௌண்ட்டாக தாங்க இருக்கு. அப்போ இதில் வந்து அதிகப்படியான பேங்க் அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐல இருக்குன்னு சொல்றாங்க. 40,000 மூல் பேங்க் அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐல மட்டும் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய த்ரெட். இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சைபர் த்ரெட்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம். ஃப்ராட் எல்லாத்தையுமே நாங்கள் அடிச்சு நொறுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மூலம் நாங்கள் ஈஸியாக யார் யார் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபரிங் வந்து யூஸ் பண்ணப்படுது, அதாவது பர்பஸ்டா, அதாவது கேஓசி இருக்கும் நம்மகிட்ட எல்லாத்தையுமே, அது மூலம் நாங்கள் வெரிஃபை பண்ணி எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் நாங்கள் வந்து கிளியர் பண்ண போறோம். இட்ஸ் அ ஃபுல் ஷார்ட் கிளியர் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மூல் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை யார் வந்து டெவலப் பண்ணா அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்பிஐயோட நியூ கவர்னரா வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்றது வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இவர் எத்தனாவது ஆர்பிஐ கவர்னர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. அதே